வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயனார்ல யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சாக்கிய நாயனார். வார்கொண்ட வனமுலையாள் உமைப்பங்கன் களலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று சுந்தரராலே பாடப்பட்ட ஒரு நாயனார் தான் இந்த சாக்கிய நாயனார். சங்கமங்கை என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தில் தான் இவர் அவதாரம் செய்கின்றார். வேளாளர் மரபிலே வந்த இவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர். கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்து விளங்கினார். இவர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. காஞ்சிபுரத்தில் பௌத்த மதமானது மேலோங்கி நின்றது. அங்கே இருக்கக்கூடிய குருமார்களிடம் சென்று அந்த பௌத்த மத நூல்களை எல்லாம் நன்கு தெரிந்து கொள்கின்றார். இவருக்கு அவ்வப்போது சமய குழப்பங்கள் ஏற்படும். இவர் எல்லா நூல்களையும் நன்கு கற்று தெரிந்து வைத்திருந்தார். இந்த அகில உலகத்துக்கும் பரம்பொருளாக விளங்குபவன் ஈசன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாரு. தான் கொண்ட சாக்கிய மத கோலத்தை மாற்றாமல் இறைவன் திருவடியை போதும், ஈசனுடைய திருவடியே போதும் என்று எண்ணி அவரையே வணங்கி நின்றார். இவர் உணவு அருந்துவதற்கு முன்னாடி சிவனை வழிபட்டு விட்டு தான் உணவருந்து செல்வாராம். இவர் தினமும் இதை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என்ன செய்கின்றார், வெட்ட வெள்ளியில ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவருக்கு சிவலிங்கத்தை வணங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குது. என்ன செய்கின்றார், கையில பூக்களோ எதுவுமே இல்லை. அவர் என்ன செய்கின்றார், பக்கத்துல போறாரு. ஒரு கல் மட்டும் இருக்குது, அதை பார்க்கிறாரு. அந்த கல்லை எடுத்து எரிந்து இறைவனை வணங்குகின்றார். வணங்கி விட்டு சென்று விடுகின்றார். இவர் கல்லை எடுத்து எரிந்து வணங்கியதை கூட இறைவன் அன்பாக தான் ஏற்றுக்கொண்டார். அந்த கல்லை மலர்களாக ஏற்றுக்கொண்டார். இப்படி இவர் தினமும் கல்லால் எரிந்து இறைவனை வணங்குவார். அதை வழக்கமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் உணவு உண்ண போயிட்டாரு. சிவத்தை வழிபடவில்லை. அப்பந்தான் அவருக்கு ஞாபகம் வருது, அடடா என்னுடைய சிவபெருமானை வணங்காமல் வந்துவிட்டேனே, என்ன பாவம் செய்ய இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போறாரு. எழும்பி போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகின்றார். வணங்கும் போதுதான் இறைவன் இவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அம்பிகையோடு இவருக்கு காட்சி கொடுக்கின்றார். சாக்கிய நாயனாரே, உன்னுடைய பக்தியை நான் மெச்சினேன். உன்னுடைய பக்திக்கு இறங்கிதான் நான் இங்கே வந்தேன். மூவரும் தேவரும் காணாத இறைவனை இவர் கண்ணார கண்டு மகிழ்கின்றார். கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். பலமுறை கீழே விழுந்து வணங்குகின்றார். அப்போதுதான் இறைவன் சொல்லுகின்றார், சாக்கிய நாயனாரே, உன்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் அறிவேன். அதற்காகவே நான் உனக்கு அருள் செய்ய வந்திருக்கின்றேன். நீ என்றும் இனி என்னுடைய திருவடி நிழலில் இருக்க கடவது அப்படிங்கிற வரத்தை கொடுத்து செல்லுகின்றார். கண்ணப்ப நாயனார் செருப்பால் அடித்ததை இறைவன் அன்பாக ஏற்றுக்கொண்டது போல இந்த சாக்கிய நாயனாரும் கல்லால் எரிந்ததை அன்பாக ஏற்றுக்கொண்டார். இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாசம் பூராட நட்சத்திரத்து அன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது. மீண்டும் ஒரு நாயனார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன். நன்றி, வணக்கம்.